ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சி கேகமே. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் உருவாகும் புயல்களில் தமிழ்நாட்டை தாக்கிய புயல்களின் பெயர்களை பற்றி பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் அதிதீவிர புயல் என பெயருடன் அதிக பாதிப்பையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்திய புயல்களின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி, தானே புயல். தமிழ்நாட்டை லைலா புயல் மற்றும் ஜெல் புயல் இரண்டும் தாக்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ, 2010ஆம் ஆண்டு. 2012ஆம் ஆண்டு வீசிய நீலம் புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு எது? ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டில் தாக்கிய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி, மடி புயல். தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டு தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட அதிக பாதிப்பையும் ஏற்படுத்திய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, வர்தா புயல். குறிப்பு: 2015ஆம் ஆண்டு சென்னையில் மழை வெள்ள பேரழிவு 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு தென்னிந்தியாவில் ஏற்பட்டது. அப்போது புயல் உருவாகாமல் வடகிழக்கு பருவமழையால் சென்னையில் வெள்ளம் வந்து பேரழிவு ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் எல் நினோ என்ற புவியியல் மாற்றம் என கூறப்பட்டது. ஒக்கி புயல் 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை அதிகமாக தாக்கியது? ஆப்ஷன் பி, கன்னியாகுமரி. 2018ஆம் ஆண்டு தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களை தாக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்திய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, கஜா புயல். தமிழ்நாட்டை 2019ஆம் ஆண்டு தாக்கிய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, பனி புயல். 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் மின் கம்பங்கள் மின் மாற்றிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி, நிவர் புயல். தமிழ்நாட்டில் மாண்டஸ் புயல் எந்த ஆண்டு தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது? ஆப்ஷன் பி, 2022. தமிழ்நாட்டை 2023இல் தாக்கிய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, மிக்ஸாம் புயல். தமிழ்நாட்டை 2024ஆம் ஆண்டு தாக்கிய புயலுக்கு பெங்கல் புயல் என பெயர் சூட்டிய நாடு எது? ஆப்ஷன் ஏ, சவுதி அரேபியா. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு தாக்கும் புயலுக்கு இலங்கை சூட்டிய புயலின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, சக்தி.